ஒரு வழியாக அஞ்சலி கிட்ட ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. இனி ஈஸியாக அவளோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சும்மா தான் ஹேண்ட் ஷேக் பண்ணி பார்த்தோம். திரும்பவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைப்பா. தேங்க் காட். ஹா, நல்ல தூக்கமாக வருது. ஒரே டயர்டாக வேற இருக்குது. அப்பா, இந்த மனசு இருக்குதே மனசு, ஒரு விஷயத்த யோசிக்க தொடங்கினா யோசிச்சுக்கிட்டே இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்க போகிறேன்ப்பா. அப்பாவுக்கு எதுவும் ஆகிருமோன்னு எவ்வளோ பயந்தேன். தேங்க் காட் சீக்கிரமாகவே அப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஐடனும் அஜயும் அப்பாவை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி நான் துளி கூட நினச்சே பார்க்கல. ஐடன் ரொம்ப நல்லவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ டைம் என்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. நான் ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து கூட பேசினது கிடையாது. அதெல்லாம் அவர் மைண்டில் வைக்காம அப்பாவை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ டைம் என்கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கூட நான் அவரை மைண்ட் பண்ண கூட இல்லை. ஆனாலும் அவர் இன்றைக்கி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற டைமில் என்னாலே மறக்க முடியலை. என்னன்னே தெரியலப்பா. ஆனாலும் அஞ்சலி, நீ லிமிட்டாக தான் இருக்கணும். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் வர்றதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை நம்ம மைண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அஞ்சலி கூட ரீசனாக இருக்கலாம். மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் அஞ்சலி. குட் மார்னிங் ஐடன். அப்பா இப்போ எப்படி இருக்காங்க அஞ்சலி? நல்லா இருக்காங்க ஐடன், ரொம்பவே தேங்க்ஸ். போதும் போதும், உன் தேங்க்ஸ் எல்லாம். அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, சரியா? சரி ஐடன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்றுக்கு நீ தான் ஹாஸ்பிட்டல் வச்சு சொன்ன நோ தேங்க்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற பத்தியா? ஆமாம், பத்தியா, நான் அதை மறந்துட்டேன். அப்புறமா ஐடன், மிஸ்டர் சந்துரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு லீடு வந்திருந்தாங்கல்ல, அவங்க நம்மளோட கொட்டேஷன் பார்த்து இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் இதில் சைன் பண்ணிடு. ஓ, அது பெரிய டீல் ஆச்சு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? ரொம்பவே சந்தோஷம். பாத்தியா அஞ்சலி, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறமா என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்குது. சரி சரி, நீ என்ன ஐஸ் வைக்காம இந்த இதில் சைன் பண்ணிடு. அஞ்சலி, ஃபர்ஸ்ட் அஜய் தானே சைன் பண்ணணும். அவன் சைன் பண்ணிட்டானா? ஆமாம், அவர் சைன் பண்ணிட்டாரு. நீ சைன் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக கிளைண்ட்டுக்கு போஸ்ட்ல அனுப்பி விட்டுலாம். அப்புறமா மெயிலும் சென்ட் பண்ணிடணும். அப்போ ஓகே. அஞ்சலி, கீழே தண்ணி கிடக்குது பாரு. அம்மா, அஞ்சலி, ரொம்ப சாரி. ஐ எம் ரியலி சாரிமா. இட்ஸ் ஓகே ஐடன், நான் அதெல்லாம் தப்பாக நினைக்கல. இல்லைம்மா, ரொம்ப ரொம்ப சாரி. நீ கீழே விழுந்துருவான்னு தான் நான் பிடிச்சேன். அது வேற என்னமோ ஆயிட்டு. ரொம்ப ரொம்ப சாரிம்மா, ரியலி சாரி. இதை மனசில் வச்சு எதுவும் ஃபீல் பண்ணிடாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். சரி அஞ்சலி, நீ உன்னோட கேபின் போ. நான் இதை ரியா கிட்ட கொடுத்து விட்றேன். ஓகே ஐடன். டே ஐடன், நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? நேத்து தான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி நடந்துடுச்சா? இனி அஞ்சலி என்ன பார்த்து பேசவே மாட்டா. ஓ மை காட். என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கீழே தண்ணி கிடந்தது கூட பார்க்காம போயிட்டனே. ஐயோ, இந்த ஐடன் ரூமுக்கு நீ போகவே கூடாதுப்பா. ஆனால் ஐடன் எதுக்கு நம்மளை வச்சகன்னு வாங்காமல் இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தான்? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சனாலேயுமே அட்வான்டேஜ் எடுக்கிறானோ? ஐயோ, யாரையுமே நம்பக்கூடாது இனிமே. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகியிருக்கவே கூடாது. எல்லாம் நான் பண்ண தப்பு தான். இப்படி நடந்துடுச்சு. அஞ்சலி இனிமே என்கிட்ட பேசவே மாட்டா. தண்ணி கிடந்ததை ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சிருந்தா கூட ஃபஸ்ட்டு அஞ்சலி வார்ன் பண்ணியிருக்கலாம். இப்படி நடந்துடுச்சே. இனிமேல் அஞ்சலி என்ன நினைக்க போகிறாளோ? நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்? யாருக்கு தெரியும்? அவன் நம்மக்கிட்ட பேசவே போகிறதில்ல. ஆனால் அஞ்சலி பக்கத்தில் இருக்கும்போது என்ன அறியாமலே என் கண்ணு அவளை பார்த்துட்டே இருந்தது. அவள் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா? எப்படியும் தப்பாக தான் புரிஞ்சிருப்பா. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழி அவகிட்ட ஃப்ரெண்டானே. மறுபடியும் என் மனசுல இருந்து பாரம் வந்து உட்காந்துட்டு. ஓ மை காட், எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவ இனிமே நம்ம கிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு நினைச்சாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மோனி, விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்? அவளுக்கு தோப்பேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டானாமே. ஆமால, அதை தான் நானும் சொல்ல வரேன். அவன் அந்தால செத்து போன்னு நான் பார்த்தேன். அவன் வீட்டுக்குள்ள வந்து குத்துக்கல்லாட்டு இருக்கானா? எப்படியும் அவனுங்க மொபைலுக்கு மேலே நம்ம போட்ட அந்த கெட்ட பேர்னால தானே அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தான். நான் அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டதான் ஒரேடியாக பேய் சேர்ந்துருவான்ல பார்த்தேன். மோனே, அவன் எல்லாம் ஒரேடியாக பேய் சேரப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு அந்த குடும்பமே அழியணும். அவளும் அவளுக்கு குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் நடுதெருகு வரணும். அவளுக்கு நகையை இங்கே வச்சுட்டு போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவள் அந்த நகையை இங்கே வச்சுட்டு போவாதனால கண்டிப்பாக அவளுக்கு இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும்.
ஆமாம், இந்த கிழவி அவள் நடுத்தரு கொண்டு வந்துட்டு தான் கண்ணடைப்பா. நான் கல்யாணம் முடிஞ்ச அன்று ராத்திரியே சொன்னேன், எனக்கு பொம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. எங்கள் அம்மா சொன்னனால தான் கல்யாணம் பண்ணேன். உன் நகையில தானு கேட்டேன். அப்போ கூட தந்தா இல்லை. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஒரு நீலி கண்ணீர். நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நகைகளையும் பணங்களையும் வாங்கி நல்ல ஜாலியாக வாழலான்னு சொன்னால் இவ பார்த்தா அவளுக்கு நகைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. நான் அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பேன் தெரியுமாம்மா? உங்களுக்கு தெரியாமையெல்லாம் நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். சூடு கூட வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் வச்சு பார்த்துருக்கேன். அப்போ கூட அவளுக்கு நகையை எங்கே இருக்குது எப்படி வச்சுருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னா இல்லை. வாயே திறக்க மாட்டாமா, திமிரு பிடிச்சிட்டு இருந்துருவா. சில நேரம் என்ன தெரியுமா செய்வா, ஏதோ பாசம் காட்டேன்னு சொல்லிட்டு பாசத்துலேயே நம்மளை மாற்றிடலான்னு நினைப்பா. ஆனால் நான் எல்லாத்துக்குமே அணுங்காமல் அப்படியே இருந்துட்டேன். நான் தான் ஆம்பளை. நீ பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம்ல, நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னு தெரியுமா? அந்த இதில் மயக்க மருந்தெல்லாம் கலந்து அதில் என்னெல்லாமல் விஷம் எல்லாம் போட்டு கலந்து பார்த்தேன். அதெல்லாம் அவள் கண்டுபிடிச்சி தூக்கி தூர ஊற்றிட்டா தெரியுமா? எப்போ இவளுக்கு மொவன நல்லா இருப்பாளுவ, அந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்தியிருக்காளுவ. வெளியே யாராவது கேட்டால் அந்த பிள்ளைக்கு மேலே தப்பு சொல்லிது, அவள் வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் இந்த மாதிரி ஓடிட்டானே. எப்போ படுபாவி, இதுவெல்லாம் நல்லா இருக்குமா? என்ன கொடுமைப்படுத்தி இருக்குப்பா அந்த அஞ்சலி பிள்ளைய போட்டு. கடவுளே, இந்த அஞ்சலி பிள்ளைக்கு நடந்தது போல் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை பற்றி அந்த அக்காட்ட சொல்லக்கூடாது, ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் இதை சும்மா விட மாட்டேன். இந்த கிழவியை இவன் நான் பேசிகிட்டு இருந்து தான் இந்த ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவேன். எக்கா ஏன் இப்படி சோகமா இருக்குது? ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன்க்கா சிரிச்சு எடுத்து இருங்க, இப்படி நீங்கள் இருக்கிறது உங்கள் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை தெரியுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேனா, இந்த கிழவியும் கிழவிக மொவனும் பேசிகிட்டு இருந்தாவ பத்துக்க. எங்கள் அஞ்சலி என்ன கொடுமைப்படுத்தியிருக்காவம்மா. அந்த பையன் எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் வச்சுருக்கான் நான் தெரியுமா? தள்ளையும் மொவன் அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கியாவ. புஷ்பா அக்காளுக வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்ல, அதை கூட சொல்லி சிரிக்கேன். ஒரேடியாக பேய் சேர்ந்துருவான்ல நினச்சேன். இப்படி வீட்டுக்கு வந்து குத்துக்கல்லாம் இருக்கியானேன்னு சொல்லியாமா. மனசாட்சியே இல்லாதவனுவேன். அப்படியாக்கா பேசிட்டு இருந்தாவ? எப்போ என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காவ, இன்னும் நமக்கு தெரியாதது என்னெல்லாம் இருக்க போகுதோ. எக்கா, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இந்த ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம் அவன் பேசிகிட்டு இருந்ததெல்லாம். ஆமாக்கா, நாங்கள் எல்லார்ட்டையும் போய் சொல்லுவோம். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதுங்க. நம்ம அஞ்சலி எந்த தப்புமே பண்ணலை, அவன் மேலே தான் எல்லா தப்பும். அதான் அஞ்சலி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லலாம்க்கா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுமா, என்ன பண்ணனே தெரியல. அந்த பிள்ளை அந்த சூடு வைக்கும்போதெல்லாம் எப்படி தாங்கியிருக்கான். வீட்டுக்கும் ஃபோன் பேச விட மாட்டாவ. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மாதம் அந்த வீட்டில் இருந்திருக்கோம் இல்லை எப்போ. ஏக்கா, நினச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுக்கா. பாவம்க்கா அந்த பிள்ளை. நம்ம இதை சும்மா விடக்கூடாதுக்கா. அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லணும் அவனை பற்றி. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே நம்ம விரட்டணும்க்கா. ஊரை விட்டு விரட்டியதெல்லாம் நம்ம முடியாத காரியமா? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அக்கா, நாங்கள் ஏற்கனவே எங்ககிட்ட கேட்குற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறோம் அஞ்சலி மேலே தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க பண்ண கொடுமை எல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அஞ்சலி சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அஞ்சலி நிறைய விஷயம் வந்து சொல்லாமல் மறைக்கவும் செஞ்சுருக்கா. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் இதெல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லலாங்க்கா. ஆமாக்கா, நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும். அதே மாதிரி கரெக்டான ஆதாரத்தோட இவனை கண்டிப்பாக நம்ம போலீஸில் கொடுக்கணுங்க்கா. அப்படி கொடுத்தா தான் அஞ்சலி மாதிரி இங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்க பிள்ளைங்க வெளியே வர்றதுக்கு அந்த பிள்ளைங்க தைரியம் ஒரு முடிவு எடுக்கும். ஆமாம் சின்ன பொண்ணு, நம்ம கண்டிப்பாக ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி எப்படியாவது போலீஸ்கிட்ட கொண்டு கொடுக்கணும். ஏன்னா இவனோட மாதிரி பட்டவனோடெல்லாம் திருத்தவே முடியாது. போலீஸ் 4 தட்டு தட்டுனா தான் இவனை திருந்துவானுவேன். எக்கா, இப்படிப்பட்டவன் அஞ்சலி பிள்ளைக்கு வேற லைஃப் அமைஞ்சா கூட வாழ விட மாட்டான் போலெல்லாம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வாழ விட மாட்டான். இப்போ அஞ்சலி நகைகளெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்திருந்தானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் தொந்தரவே பண்ணியிருக்க மாட்டான். போறவா போட்டு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருப்பான். இப்போ அஞ்சலி நகைகளை எடுத்துகிட்டு வந்தது தான் அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு. நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா இவன் நகைகளை கரெக்டாக கொண்டு போயிட்டாளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்தான். ஆமாம், நகை கொண்டு போனது அவனுக்கு அப்பா விட்டு சொத்து இல்லை. அவனை நம்பி ஒரு சொத்து இருக்குதா? இந்த புஷ்பா அக்கா எப்படி தான் பார்க்காம கொண்டு கொடுத்தாவளோ இந்த பிள்ளைய. நம்ம புஷ்பா அக்காவை தப்பு சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. புஷ்பா அக்காவை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தினாவ. அவைய குடும்பக்காரவி எல்லாரும் சேர்ந்து தான். ஏன்னா அந்த பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து 1 வாரத்திலே கல்யாணம் எடுப்போம்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுத்தி எடுத்தாங்க. இந்த புஷ்பா அக்காலும் சரி பிள்ளையை சீக்கிரம் கட்டி கொடுப்போம் வீட்டு பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாவ. அங்கே போய் பார்த்த போகிற தான் தெரியுது அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது. அவன் வெளிநாட்டில் தவப்பனா இருக்கிற ரூமில் சும்மா இருந்திருக்கான் இவ்வளோ நாளும். ஆமாக்கா, நானும் இதை கேள்விப்பட்டேன். அந்த பையன் வெளிநாட்டில் ஒரு வேலையும் இல்லாமல் தான் இருந்திருக்கான். ஐடி கார்டு கூட கிடையாது. நீ ஆமாம் உமா, கல்யாணத்தோட வெளிநாட்டில் வேலை கிராஃபிக் டிசைனராக இருக்கான், 50,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காவ. இவையெல்லாம் என்ன யாதுன்னு விசாரிக்காம போய் விழுந்துட்டாவ.
ஏக்கா அதான் இல்லாமல் இந்த பயலை வளர்த்தது இந்த கிழவி பார்த்தீங்களா, அதனால தான் இவன் இப்படி இருக்கான். தள்ளை கையில் நின்று வளர்ந்துருந்தா கூட ஒழுங்காக இருந்திருப்பான். ஆமாம், அந்த கிழவிக கூட பிறந்த தங்கச்சிக்கு மவன் தானே அவன். அப்படியாக்கா, அந்த கிழவிக தங்கச்சிக்கு மவன் அவன்? ஆமாம் உமா, நீ இப்போ தானே இந்த ஊருக்கு வந்திருக்கா. அந்த கிழவிக தங்கச்சிக்கு மவன் தான் அது. இந்த கிழவிக்கு ரொம்ப வருஷமாகவே குழந்தைங்க இல்லைன்னு சொல்லி ஆசைப்பட்டு இவனை எடுத்து வளர்த்ததா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவன் பணத்துக்காண்டி தான் இவனை எடுத்து வளர்த்துருக்கான்னு இப்போ இல்லை நமக்கு தெரியுது. சே, இந்த கிழவி தான் இந்த பையனை கெடுத்து வச்சிருக்காக்கா. இவனுக்கு அண்ணனையும் தம்பியும் பாருங்க எவ்வளோ சூப்பராக டீசெண்டாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறானுங்கன்னு பாருங்களாம். இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அவனும் இடப்படவே இல்லை. அஞ்சலியை வீட்டில் போய் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஏன்னா பேசினா இவனொழி தான் வெக்க கேடு. ஆனால் நம்ம இது சும்மா விடக்கூடாதுக்கா. இந்த அஞ்சலி பிள்ளைக்கு நம்ம ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும். காலையில் நடந்த விஷயத்துக்கு அப்புறமா அஞ்சலி நான் பார்க்கவே இல்லையே ஆஃபீஸில். சோனாவும் ரியாவும் அவள் இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்மளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் இப்படிலாம் பண்ணுறாளோன்னு தெரியலையே. மக்களே, ஐடன் சாப்பிடவாமா, சாப்பிடாம எப்படி தூங்காத. சாப்பாடு எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. வா மக்களே, கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு போ. சரி, பின்ன வாரேன். ஐடன் என்னடா ஆச்சு? ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற? இல்லைப்பா, நான் ஒழுங்காக தான் சாப்பிட்றேன். நேற்றுக்கெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டேன்ல, பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு டயர்டாக வந்தான்ல, அதான் நிறைய சாப்பிட்ருப்பான். ஏன்டா, உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு மூஞ்சி கோவப்படுற மாதிரி வச்சிருக்க? அதான் மக்களே, போன வாரம் நீ ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. நேற்றுக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒழுங்காக சாப்பிட்ருக்க. மறுபடியும் என்ன அணில் கொறிக்க மாதிரி கொறிச்சு வச்சாச்சு. அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ எல்லாம் ரொம்ப சாப்பிடவே தோண மாட்டேங்குது. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் காதல் வயப்பட்டிருக்கான் பயப்புள்ள, அதனால தான் சாப்பாடு ஒன்றும் இறங்க மாட்டேங்குது. டே பூமர், வாயை மூடிட்டு சும்மா இரு, வாயை கிழிச்சு கையில் தந்துடுவேன் பார்த்துக்க. அண்ணன் சொல்லுது உண்மையா மக்களே? யார் அந்த பொண்ணு? சீக்கிரம் எங்களுக்கு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் நல்லா தான் இருக்கான். என் பிள்ளை அப்படி எதனா என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவான். இவனா? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவான். நீ சும்மா சும்மா அவனை கிண்டல் பண்ணாத அஜய். ஆமாம், உங்கள் ஆசை பையனை கிண்டல் பண்ணது உடனே என்கிட்ட சண்டைக்கு வரீங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லைடா, அவனே ஏதோ கன்ஃபியூஷனில் இருப்பான். நீ வேற கொஞ்சம் கூட காண்டேற்றி விடாத அவனை. அம்மானா அம்மா தான், கரெக்டாக என்ன புரிஞ்சிருக்காங்க. வா மம்மின்னு சொல்லியதை கேட்டியா? நீ மட்டும் தான் அவனை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கியாமே. ஆமாம், பின்ன என் பிள்ளைய நான் புரிஞ்சு வச்சுக்காம வேற யாரு புரிஞ்சு வச்சிருக்க போறா? அப்பா, நம்ம எழும்பி ஓடிரும். இவ்விய 2 பேருக்கு இடையில நம்ம மல்லு கட்ட முடியாது. அதான் பாத்தியாடா, நம்ம போயிரும். 2 பேரும் ஓடிட்டாங்க பத்தியா? சரி மக்களே, நீ கை கழுவிட்டு போய் தூங்கு. சரிம்மா. சரிம்மா, ஒன்றை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எதா அம்மாட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரி அம்மா.